சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மீனம் ராசி. உங்களுடைய மீனம் ராசி ஒரு அருமையான ராசி என்றே சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் அதிபதியாக இருக்கின்றார். கால புருஷனுடைய அங்க அமைப்பில் 2 பாதங்களையும் குறிக்கக்கூடிய 4வது உபய ராசி தான் உங்களுடைய மீன ராசி. உங்களுடைய மீன ராசியில பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும் அமைந்திருக்கின்றது. இதில் பிறந்த நீங்கள் மீனம் ராசிக்காரர்கள். சம ராசி, பகல்ல வலிமையுடைய ராசி. எந்த கிரகத்தாலையும் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. அதிர்ஷ்ட காத்து உங்களுடைய பக்கம் எப்போதும் வீசும். ராஜபோக வாழ்க்கையை நீங்க வாழலாம் அப்படின்ட்டு உறுதியாக ஒரு ராசியை பார்த்து சொல்லலாம். கை நீட்டி நிச்சயமா சொல்லலாம் அப்படின்னா அது மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களை தான். எப்பவுமே கற்பனை உலகில் மிதப்பவர்களாக மீனராசியில் பிறந்த நீங்கள் இருப்பீங்க. என்னடா வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டோம், இனியும் கஷ்டப்பட்டு கொண்டே தான் இருக்கணுமா அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை ஏற்படும் போது உங்களுக்கு மிக பெரும் ஒரு வாய்ப்பினை, அதிர்ஷ்டத்தை உங்கள் குரு பகவான், உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் உங்களுக்காக காண்பிப்பார். இலக்கிய மனம் கொண்டவர்களாக நீங்கள் இருக்கீங்க. திறமையும் தன்னம்பிக்கையும் அதிகம் இருக்கின்றது. அதாவது மற்றவர்களுடைய சந்தோஷம்தான் தான் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி நினைத்து கொள்வீங்க. சுக துக்கங்களையும் தன்னுடைய சுக துக்கங்களாக நினைப்பவர்கள். மற்றவர்களுடைய துக்கத்தை தன்னுடைய துக்கமாக நினைப்பவர்கள் மட்டுமல்ல, அதற்காக உதவி செய்து அவங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுபவர்களாகவும் மீனராசியில் பிறந்த நீங்கள் இருக்கீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தனக்குள்ளார மறைத்து வைத்து கொள்ள மாட்டீங்க. மற்றவரை போல், அதாவது சமயத்துக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய குணம் உங்ககிட்ட இல்லை. விரைவாக கெட்ட விஷயங்கள் மற்றும் கெட்ட சகவாசங்களுக்கு நீங்கள் அடிமையாகி விடுவீங்க அப்படின்றது தான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிக பெரும் மைனஸ் பாயிண்ட்டு, மிக பெரும் பலவீனமே. சின்ன பசங்களை போல ஏதாவது செய்துவிட்டு சிக்கலில் அடிக்கடி மாட்டிக்கொள்வீங்க. உங்களிடம் சிறுபிள்ளைத்தனம் அதிகம் காணப்படுகின்றது. மீன ராசிக்காரர்களாகிய நீங்கள் சூழ்நிலைக்கு தகுந்தார் போல, இடத்திற்கு தகுந்தார் போல அதனை அறிந்து இங்கிதமாக பேசுபவர்கள். நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்பவர்கள். சற்று பயந்த குணம் உங்ககிட்ட இருக்கின்றது. எந்த அளவுக்கு ஒருவரிடம் பழகிறீங்களோ அதே போல ரொம்ப சீக்கிரமாகவே இவன் நல்லவன் இல்லை கெட்டவன் அப்படின்ட்டு தெரிஞ்சதுன்னா விலகியும் வந்துடுவீங்க. உங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்துலையும் யாரும் இறங்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க அப்படின்ட்டு உங்களுக்கே சில சமயங்களில் தெரியாது. கால் போன போக்கில் போயிட்டே இருப்பீங்க. தனக்கு தானே தீமை செய்து கொள்வதில் வல்லவர்கள். ஏன்னா தான் தலைமையில் தானே மண்ணவாரி போட்டுக்கும். அப்படி தான் உங்கள் தலையில் நீங்களே மண்ணவாரி போட்டுக்குவீங்க. வீண் வம்ப விலை கொடுத்து வாங்குவீங்க. இதனால் நீங்கள் இருக்கும் இடத்தை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். தங்களுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்கு பிறருடைய உதவியை தேடுவீங்க. நீங்கள் பேச்சாற்றல் கொண்டவர்கள் அப்படின்றதுனால உங்களிடம் பேசும்போது வார்த்தைகளை அளந்து தான் பேசணும். சின்ன சின்ன விஷயங்களை கூட பெரிய பிரச்சனையாக கொண்டு வருவீங்க. மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சமயம் பார்த்து காலை வாரி விடுபவர்களாக இருப்பீங்க. மீனம் ராசிக்காரர்கள் தன காரகரான குருவினுடைய ராசியில் பிறந்தவங்க அப்படின்றதுனால பணத்தை விட மனம்தான் பெரியது அப்படின்ட்டு சொல்வீங்க. உங்களுடைய முன்கோபம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால பிறரால் விமர்சிக்கப்படுவீங்க, பிறரால் வெறுக்கப்படுவீங்க. அதனால தான் உங்களை யாராவது அவமானப்படுத்தினா அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அவங்களை விட்டு விலகியே இருப்பீங்க. அவங்களுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் எப்பொழுதும் பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்றதுலையும் கவனமாக இருப்பீங்க. மீனராசியில் பிறந்த நீங்கள் எப்போவுமே சுகபோக வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்ட்டு நினைத்து கொண்டிருப்பீங்க. விருப்பத்திற்கு ஏற்றவாறு உங்களுடைய மன வாழ்க்கை நிச்சயம் அமையும். உங்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கு சற்று தாமதமாகத்தான் இருக்கும். ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு 2வது திருமணம் நடைபெறவும் வாய்ப்பு இருக்கின்றது. ஆகையால் மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய துணைவியின் உறவினர்களால் சில தேவையற்ற மன குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும். சொத்துக்கள் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும்.
வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையில் அந்யோன்யம் பெருசாக இருக்காது. உங்களுக்கு இடையே வாழ்க்கையில் சில கருத்து வேறுபாடுகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். அமைதியும் குறையும். ஆன்மீகத்தில் அதிகம் ஈடுபாடு உடையவர்களாக நீங்கள் நிச்சயம் இருப்பீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். வீட்டின் பொறுப்பை ஏற்று நடத்தக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க. சின்ன வயசுலேருந்தே குடும்ப பொறுப்புகளை தலையில் வைத்து சுமக்கிறீங்க. இருந்தாலும் பண வரவுகளில் பெருசாக தட்டுப்பாடு இருக்காது. நீங்கள் சொந்த வாழ்க்கையை தன்னுடைய சொந்த காலில் நிற்க வேண்டும், சொந்த காலில் நின்று சொந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழ வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க, தான் உழைத்து சம்பாதித்த பணத்தில் தான் வாழ வேண்டும் அப்படின்ற எண்ணம் உங்ககிட்ட எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களையே வாங்க வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. அது இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, ஒன்றாகவே நினைக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் தான் நீங்கள். உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையால் குழந்தை பாக்கியத்தோட அருமையான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க. வாழ்க்கை துணையால் ஆசைக்கு ஒரு பெண்ணும் ஆஸ்திக்கு ஒரு ஆணும் பிறக்கும். அப்பிள்ளைகளால் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பேரும் புகழும் செல்வமும் நிறைந்து மிக பெரும் ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையை நிச்சயம் வாழ்வீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். மீனம் ராசிக்காரர்களுடைய சிறப்பான குணம் என்னன்னா, எந்த செயலுக்கும் அது கடினம் என்று சொல்லவே மாட்டீங்க. செயல்களை செய்வதில் எப்பொழுதும் வித்தியாசமாகவும் நல்ல புத்தி கூர்மையாகவும் இருப்பீங்க. தனக்கு என்று அனைத்தையும் எடுத்து வைக்கக்கூடியவர்கள் தான் நீங்கள். உங்களிடம் அன்பு பொறுமை ரெண்டுமே கலந்து இருக்கும். எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி நிலை அதிகமாக இருக்கும். ஏன்னா முயற்சி அதிகமாக இருக்கின்றதல்லவா. எப்பவுமே இயற்கையை விரும்புபவர்களாக நீங்கள் இருப்பீங்க. உங்களை யார் நேசிக்கின்றனரோ அவங்கள தான் நீங்கள் நேசிப்பீங்க. ஓடி போய் தொங்கிக்கின்னு போய் ஒருத்தவங்க கிட்ட நீங்கள் பழக மாட்டீங்க. ஏகப்பட்ட நல்ல குணங்கள் உங்ககிட்ட இருக்கின்றது. ரகசிய வாழ்வை பற்றி யோசிப்பதே கிடையாது. இந்த மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் யோசித்து எல்லா விஷயங்கள்லையும் முடிவெடுப்பதில் சிறந்தவர்களாக இருப்பீங்க. மேஷம், கடகம், சிம்மம், தனுசு ராசிக்காரர்கள் உங்களுக்கு நண்பர்களாக இருப்பார்கள். மற்ற ராசிக்காரர்களிடம் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. அதாவது மிதுனம், கன்னி, துலாம் போன்ற ராசிக்காரர்களிடம் கொஞ்சம் உஷாரா இருங்க. உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஏழை, பணக்காரன் அப்படின்ற பாகுபாடெல்லாம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. உங்களுடைய இல்லற வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும். உங்களுக்கு கன்னி ராசிக்காரர்களுடன் திருமணம் நடக்க அதிக வாய்ப்பு இருக்கின்றது. மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நல்ல ஒரு மனப்பக்குவத்தை உடையவர்களாக இருப்பீங்க. யாரை நண்பனாக்கி கொள்கின்றீர்களோ அவங்க புத்திசாலியாக இருப்பாங்க. உங்களுடைய நற்குணம் அவங்க கிட்ட இருக்கின்றது. உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படும் சமயத்தில் புஷ்பராகம், கோமேதகம் அல்லது முத்தை மோதிரமாக அணிந்து கொண்டால் அல்லது பக்கத்தில் வைத்து கொண்டால் அனைத்து துன்பங்களும் நிச்சயம் விலகி செல்லும் என்றே சொல்லலாம். வியாழக்கிழமை அன்று தங்கத்தில் அல்லது செம்பில் மோதிரம் 3 அல்லது 4 ரத்தினங்களை பதித்து இருக்கக்கூடிய அந்த மோதிரத்தை கடவுளை வேண்டி ஆட்காட்டி விரலில் அணிய வேண்டும். உங்களுக்கு கோமேதகம் மற்றும் புஷ்பராகம் கற்கள் மிக பெரும் நன்மையை தரும் என்றே சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கான ராசிக்கல் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ராசி கற்கள் தான். திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் சத்யநாராயணன் பூஜை செய்தால் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். வியாழக்கிழமை விரதம் இருந்தால் மிக பெரும் லாபம் அனைத்திலும் ஏற்படும். மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் கலை, சங்கீதம், இலக்கியத்தில் ரொம்பவே ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீங்க. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அப்படின்றதுனால உங்களுக்கு ராசியான தினம் வியாழக்கிழமை தான். வியாழக்கிழமையில் எல்லா நாளும் விசேஷமான நாள் என்றே சொல்லலாம். இந்த வியாழக்கிழமை தான் நல்லது, அந்த வியாழக்கிழமை தான் நல்லது அப்படின்றதெல்லாம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை இதுவும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கின்றது. புதன்கிழமை சரியில்லை என்று தான் சொல்ல வேண்டும். செவ்வாய்க்கிழமையில் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடக்கூடாது. புதிய வேலை எதுவும் தொடங்கினாலும் மிக பெரும் அதிர்ஷ்டம் கிடையாது என்றும் சொல்லியே ஆகணும். பிடிவாத குணம் உங்ககிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கின்றது. அன்பானவராக இருப்பீங்க. அனைவரையும் நேசிக்கும் குணம் உங்ககிட்ட இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். சுக்கிரன் உச்சம் பெறுகிறார் உங்களுடைய ராசியில். புதன் நீச்சம் பெறுகிறார். சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகியோருக்கு நட்பு ராசிதான் உங்களுடைய
மீனம் ராசி. குழந்தை பிறந்தவுடன் குழந்தையின் நட்சத்திரம் என்ன என்பதை அறிந்து ராசியை தெரிந்து கொள்ளலாம். அன்றைய தினத்தில் சந்திர பகவான் சஞ்சாரிக்கும் நட்சத்திரமே குழந்தையினுடைய ராசி நட்சத்திரம். குழந்தை புரட்டாதி 4ஆம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா உங்களுடைய பிள்ளைகள் மீனம் ராசியில் பிறந்தவங்க அப்படின்றதையும் நீங்கள் நிச்சயம் அறிந்து கொள்ளலாம். மீனராசியில் பிறந்த நீங்கள் நல்ல நிறமும் கம்பீரமான தோற்றத்தோட சாதாரண உயரத்தோட சற்று உயரம் குறைந்தவர்களாக ஏர் நெற்றியுடன் இருப்பீங்க. அழகான தோற்றம் கொண்டவர்களாக இருப்பீங்க. உங்களுக்கு மீன் போன்ற கண்கள் இருப்பது கூடுதல் பலம்னே சொல்லலாம். புருவங்கள் வில் போன்று அழகாக இருக்கும். நீண்ட மூக்கு, சிறிய குவிந்த உதடு, வரிசையான பற்கள், மாநிறமும் மிருதுவான கைகளும் அமைந்திருக்கும். கனிந்த பார்வையுடனும் மலர்ந்த முகத்துடனும் காணப்படுவீங்க. உங்களால் மற்றவர்களை எளிதில் வசப்படுத்தி விட முடியும். சண்டைக்கு போக மாட்டீங்க. வீண் வம்பு பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள மாட்டீங்க. அதே நேரத்தில் வந்த சண்டையையும் விடவே மாட்டீங்க. சுற்றுலா தலங்களுக்கு செல்வதில் மிக பெரும் ஒரு ஆர்வம் உங்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கு சென்று வரணும் அப்படின்னா உங்களுக்கு அலாதி பிரியம் என்றே சொல்லலாம். சுற்றுலா செல்வது, குறிப்பாக ஆலயங்களுக்கு செல்வதும் தீர்க்க யாத்திரைகளில் பயணங்கள் ஈடுபடுவதும் உங்களுக்கு பிரியம் அதிகம் இருக்கின்றது. அனைவரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய திறமை இருக்கின்றது. உங்களுடைய குழந்தைகளுக்கு புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம் அனைத்தும் கடைசி வரை நிச்சயம் இருக்கும். உங்களுக்கு இருப்பதை போல அவங்களுக்கும் இருக்கும். உங்களுக்கு இல்லைனாலும் அவங்களுக்கு இருக்கும். சிறு வயதிலிருந்தே நவீன வசதிகளுடன் கூடிய அழகிய வீடு கட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்து கொண்டே இருக்கும். வீடு, இடம், தோட்டம் போன்றவைகளை வாங்கி அதன் மூலமாக செல்வத்தை சேமிப்பவர்களாக நீங்கள் நிச்சயம் இருக்கிறீர்கள். ஓரளவு பிடிவாத குணம் கொண்டவர்கள் தான் நீங்கள் என்றும் சொல்லியே ஆகணும். ஆனால் மற்றவர்கள் ஏதாவது சொல்லி விடுவார்களோ அப்படின்னுட்டும் நினைப்பீங்க. எப்பொழுதும் தங்களுடைய கல்வி மற்றும் திறமைகள் பற்றி ஒரு அசாதாரணமான நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். மிகவும் உண்மையான நண்பர்களாக நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு பிறந்த குழந்தைகள் நேரம் தவறாமல் சூடான உணவு வகைகளை விரும்பி சாப்பிடுபவர்களாக இருப்பாங்க. அம்மாக்கள் ஆறிப்போன உணவை வைத்தா சாப்பிட மாட்டாங்க. போஜன பிரியர் அப்படின்றதுனால எதையும் ரசித்து ருசித்து உண்பவர்களாக நீங்களும் இருப்பீங்க. வாசனை திரவியங்கள் மேலே உங்களுக்கு சற்று ஆசை இருக்கின்றது. மிகப்பெரிய அதிகாரியாகவும் ஆராய்ச்சியாளராகவும் கல்வித்துறை மற்றும் வழக்கறிஞர் துறையை தேர்ந்தெடுக்கக்கூடியவராகவும் நீங்கள் இருப்பீங்க. அரசு வழி அலுவலர்கள், நிதி சேமிப்பு நிலையங்கள், கணக்கு பார்க்கும் பணிகள், பேச்சாளர்கள் போன்ற துறைகள்லையும் தேர்ந்தெடுத்து அதிக அளவில் முயற்சியை கொட்டினீங்கன்னா வெற்றி உங்களை தேடி நிச்சயம் வரும் என்று தான் சொல்லணும். அன்பு, பொறுமை யாவும் உங்களுக்கு இருக்கின்றது. மற்றவர்களுக்கு நல்ல ஒரு அறிவுரையை கூறுவதில் வல்லவர்களாக இருக்கின்றீர்கள். பிறரை தன் வசமாக்கி கொள்வதில் கெட்டிக்காரர்கள் நீங்கள். எதை பற்றியும் நீங்களாகவே ஒரு முடிவை செய்து கொண்டு அப்படிதான் நடக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைத்து கொண்டு செயல்படுவீங்க. மீன ராசியில் சூரியன் இருந்தால் இரத்த ஓட்டம் சம்பந்தமான நோய்கள் உங்களுக்கு வரக்கூடும். சந்திரன் இருந்தால் சிலர் குடிப்பழக்கத்திற்கும் ஆளாகக்கூடும். செவ்வாய் பகவான் இருந்தால் கால்களில் எலும்பு முறிவு போன்ற பாதிப்புகள் ஏற்படக்கூடும். புதன் பகவான் உங்களுடைய ராசியில் வந்தால் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். குரு பகவான் வந்தால் கால்களில் வீக்கம், அடிவயிற்றில் கட்டிகள் போன்றவையும் ஏற்படக்கூடும். சனி பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளார வந்தால் முடக்குவாதத்தை ஏற்படுத்துவார். உங்களுக்கு கண் பார்வை கோளாறுகள் மற்றும் கட்டிகள் போன்றவையும் வர அதிக வாய்ப்பு இருக்கின்றது. சுகபோகங்களில் அதிக அளவு ஈடுபாடு இருக்கின்ற காரணத்தினால நரம்பு தளர்ச்சிகள் வருவதற்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகையால் கொஞ்சம் பார்த்தே செயல்படுங்க. எப்போவுமே சுதந்திரமாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. தங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் மற்றவர்கள் தலையிடுவதை விரும்ப மாட்டீங்க. எதிலும் தனித்தன்மை கொண்டவர்களாக இருப்பீங்க. வாழ்வில் எதையாவது சாதிக்க வேண்டும் அப்படின்ட்டு கொள்கை கொண்டிருப்பீங்க. உண்மை பேசுவதையே குறிக்கோளாக கொண்டிருப்பீங்க. தான் செய்தது தப்பு தான், தவறு தான் அப்படின்னா மன்னிப்பு கேட்க நீங்கள் ஒருபோதும் தயங்கியது கிடையாது. எப்போவுமே பம்பரம் போல சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டே இருப்பீங்க.
உங்களுக்கு படிப்பறிவை விட அனுபவ அறிவு அதிகமாக இருக்குது. குடும்பத்தின் மேலே அதை விட பாசம் அதிகமாகவே இருக்கின்றது. நல்ல நிர்வாக திறமையும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம். பிரயாணங்களில் அதிக விருப்பம் இருக்கும். மற்றவர்களை கௌரவமாக நீங்கள் நடத்துவீங்க. உள்ள ஒன்று வச்சுக்கின்னு வெளியே ஒன்று பேசுகிற ஆள் நீங்கள் இல்லை. சொத்துக்கள் சேர்ப்பதில் விருப்பம் அதிகம் இருக்கின்றது. பிறரை ஈர்க்கக்கூடிய வசீகர தன்மை இருக்கின்றது. இரக்க குணம் இருக்கின்றது. பிறருக்கு உதவும் தன்மை அதிகமாக இருக்கின்றது. குடும்பத்தின் மீது பாசமும் இருக்கின்றது, நேசமும் இருக்கின்றது. கண்டிப்புடன் நடந்து அவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய மிக பெரும் ஒரு திறமையும் உங்ககிட்ட அதிகம் இருக்கின்றது என்று சொல்லியே ஆகணும். எப்போதும் எதையாவது சிந்தித்து கொண்டே இருப்பீங்க. பேராசை குணமும் உங்ககிட்ட அதிகம் இருக்கின்றது. பலசாலியாக இருக்கீங்க. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம். எடுத்த காரியத்தை முடிக்க எந்த எல்லைக்கும் செல்ல தயங்க மாட்டீங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடியவர்களாக இருப்பீங்க. இனிமையாக பேசுவதில் வல்லவர்கள், ஆடம்பரமாக வாழ்வதில் கில்லாடிகள், எதிலும் தான் முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவீங்க. செய்த உதவியை ஒருபோதும் நீங்கள் மறக்க மாட்டீங்க. அவங்களுக்காக எதையாவது செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ளார இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய மனம் எப்போதும் அலைவாய்ந்து கொண்டே இருக்கும். நல்ல அறிவாளிகள். மற்றவர்களை அனுசரித்து செல்வீர்கள். கோபம் வந்துவிட்டால் அவ்வளவு எளிதில் சமாதானமாக மாட்டீங்க. எப்பவுமே கற்பனை உலகில் சஞ்சரித்து கொண்டே இருப்பீங்க. ஆடம்பர செலவுகள் அதிகம் செய்பவர்களாகவும் இருக்கிறீர்கள். உங்களுக்கு உழைப்பதில் ஆர்வம் அதிகம். பயணங்கள் செய்வதில் அதைவிட ஆர்வம் அதிகம். சேமிப்பதில் அதைவிட ஆர்வம் அதிகம். அசட்டு தைரியம் உங்ககிட்ட அதிகம் இருக்கும். செல்வாக்கோடு வாழ விரும்புவீங்க. எல்லா கலைகளையும் கற்று வச்சிருப்பீங்க. இசை, நடிப்பு இவற்றில் அதிக ஆர்வம் இருக்கின்றது. தற்புகழ்ச்சி அதிகம் கொண்டவர்கள். தான தர்மங்கள் செய்ய ஆசைப்படுறீங்க. தைரியசாலிகள். அதீத நினைவாற்றல் உங்ககிட்ட இருக்கின்றது. எப்பாடுபட்டாவது தாங்கள் மேற்கொண்ட காரியங்கள் வெற்றி பெற வேண்டும் அப்படின்றதுக்காக யாருடைய உதவியையும் நீங்கள் நாடுவதற்கு தயாராக இருப்பீங்க. உங்களுக்கு நல்ல கல்வி அறிவு இருக்கின்றது. தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இருக்கின்றது. முன்வைத்த காலை பின் வைக்காமல் வெற்றி அடைந்த பின்னே அடுத்த அடியை எடுத்து வைப்பீர்கள். வீரமும் நெஞ்சு உறுதியும் அதிகம் இருக்கும். எதற்கும் அஞ்சாத பேர் வழிகள் நீங்கள். அன்பு, பணிவு, மரியாதை அனைத்தையும் ஒரு சேர கொண்டவர்களாக இருக்கீங்க. நீங்கள் எதிரிகளை கூட மன்னிப்பீங்க. ஆனால் துரோகிகளை மன்னிக்கவே மாட்டீங்க. உங்களுடைய பேச்சில் தெளிவு இருப்பதை போல மனதில் எப்போதும் ஒரு தெளிவு இருந்து கொண்டே இருக்கும். உங்களில் பெரும்பாலானோருக்கு பண வசதிக்கு குறைவே இருக்காது என்று தான் சொல்ல வேண்டும். உங்களிடம் மிரட்டி வேலை வாங்குவதை விட நயமாக பேசி, நைஸாக பேசி வேலை வாங்கி உங்ககிட்ட காரியத்தை சாதித்து கொள்ளலாம். மீனம் ராசிக்காரர்கள் அதிக விடாமுயற்சி கொண்டவர்கள். வீண் சண்டைக்கு போக மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு அது பிடிக்காது. சண்டை, குடும்பத்தை பற்றி யாருன்னா பேசினா ரெண்டில் ஒன்று பார்க்காம விட மாட்டீங்க. நீதி நேர்மைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பீர்களோ அதைவிட அதிக அளவு முக்கியத்துவம் அடுத்தவர்களுடைய மனதை பாதிக்காதவாறு பேசுவதிலும் நீங்கள் நிச்சயம் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. உங்களில் பெரும்பாலானோர் படித்த படிப்புக்கு செய்கிற வேலைக்கு சம்பந்தமே இருக்காது. சரியான சந்தேக பேர் வழியாகவும் நீங்கள் இருக்கீங்க. செலவுகளை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. பிறரிடம் கடன் வாங்குவது உங்களுக்கு பிடிக்காது. அப்படியே கடன் வாங்கினாலும் சரியாக திருப்பி செலுத்தி விடுவீங்க. பிறருடன் இணக்கமாக இருப்பது தான் உங்களுக்கு நல்லது. உங்களுடைய மீனம் ராசி மற்ற ராசியை விடவும் மிகச்சிறந்த தனி சிறப்பு கொண்ட ராசி அப்படின்ட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அது என்ன தனிச்சிறப்பு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைத்தது நிச்சயம் நடக்கும். எதிர்காலத்தை பற்றி சிறப்பாக கணிக்கக்கூடிய ஒரு திறமை உங்ககிட்ட இருக்கின்றது. உங்களை போன்ற வல்லவர்கள் மற்ற ராசியில் பிறந்தவர்களாக இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் நினைத்தது நடக்கும், செய்கிறதுல வெற்றி கிடைக்கும், தொட்டது துலங்கும். இப்படி ஏகப்பட்ட தனிச்சிறப்புகள் உங்களுடைய ராசிக்கு மட்டுமே இருக்கின்றது என்பதையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். பொதுவாகவே 10ல் குரு வந்தா, அதாவது 10வது இடத்துல உங்களுடைய ராசிக்கு 10வது இடத்துல குரு வந்தா பதவி பறிபோகம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா மீன ராசியை தவிர, உங்களுடைய மீன ராசியை தவிர மற்ற 11 ராசிகளுக்கு பொருந்தும். உங்களுக்கு பொருந்தாது. 10ல் குரு வரும்போது
பணியில் அல்லது தொழிலில் மிக பெரும் ஒரு லாபத்தை அடைவீங்க. வாழ்க்கையில் மிக பெரும் ஒரு முன்னேற்றத்தை காண்பீங்க என்று சொல்லலாம். உங்களுக்கு புதிய பொறுப்புகளும் இந்த சமயத்தில் கிடைக்கும். சிலருக்கு தசாபுத்தி நிலைகள் நன்மை தரும் நிலையில் இருந்தால் சற்றும் எதிர்பார்க்காத நிலையில் மிக பெரும் தலைமை பதவி உயர்வுகள் கிடைக்கும். தொழிலில் அல்லது பணியில் குரு பகவான் 10வது இடத்திற்கு வரும்போதே அதிகமான அளவில் மீன ராசிக்காரர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். மற்ற 11 ராசிக்காரர்களுக்கும் மிக பெரும் நஷ்டம் மட்டுமே ஏற்படும் என்றும் சொல்லியே ஆகணும். பணியில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வுடன் கூடிய பணி உயர்வு நிச்சயம் வரும். குரு பகவானுடைய தனஸ்தானத்தின் மேல் விழும் சுப பார்வையால் உங்களுடைய பொருளாதார நிலை பன்மடங்கு உயரும். இதுவரை மலை போல் சேர்ந்திருந்த கடன்கள் அனைத்தும் இந்த ஒரு வருஷத்திலேயே அடைபட்டுவிடும் என்றே சொல்லலாம். உங்களுக்கு இதுவரை இருந்த கடுமையான பணி சுமையும் குறைந்து அதனால் ஏற்பட்ட மன சோர்வு மற்றும் உடல் சம்பந்தப்பட்ட குறைபாடுகளும் அகன்றுவிடும். கடும் பொருளாதார சிக்கல்களால் பல வீடுகளில் கணவன் மனைவி உறவில் விரிசல் ஏற்பட்டிருக்கோ இப்போது தாராளமாக பண வரவு உண்டாக போவதால் எல்லார வாழ்க்கையில் இழந்த அமைதி மீண்டும் திரும்பும். குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 4வது வீடான மிதுனத்தை பார்க்கும்போது குடும்ப உறவில் இருந்த சண்டை சச்சரவுகள் தீரும். பல வருடங்களாக குழந்தை பேறு இல்லாமல் இருந்தவங்களுக்கோ குழந்தை கிடைக்கும். குரு பகவானுடைய 7வது பார்வை உயர்கல்வி படிக்க விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு மிக பெரும் நன்மையை செய்யும். தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெறவும் விரும்பிய கல்லூரிகளில் சேரவும் குருவின் சுப பார்வை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போது குரு பகவானுடைய 7ஆம் இட சுப பார்வையால் உங்களுடைய தாய் தந்தையரிடம் உடல்நல குறைபாடுகள் ஏதேனும் இருந்தாலும் அதுவும் முற்றிலுமாக கலைந்து மன நிம்மதியும் ஏற்படும். புது வீடு வாங்க வேண்டும் என நீங்கள் நினைத்திருந்தால் இப்போது நீங்கள் சொந்த வீட்டில் வாழும் யோகம் வந்துவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். குரு பகவானுடைய சுப பார்வையால் உங்களுடைய சொந்த வீடு எனும் கனவு நிறைவேறப் போகின்ற நேரமும் வந்துவிட்டது. அடுத்தடுத்த மாதங்களில் அதற்கான முயற்சியை எடுத்தால் உங்களுக்கு சொந்த வீடு யோகம் எந்தவித சிக்கலும் இல்லாமல் வந்து சேரும். உங்களுடைய ராசிக்கு ருண ரோக சத்ருஸ்தானமான 6ஆம் இடமான குரு பகவான் தன் விசேஷமான 9ஆம் பார்வையால் பார்ப்பதால் உங்களுக்கு இனிமேல் எதிரிகள் என்று எவருமே இருக்க மாட்டாங்க. இதுவரை உங்களை ஒரு பொருட்டாக மதிக்காமல் கண்டுகொள்ளாமல் போனவர்கள் கூட இப்போது அவங்களாகவே வழிய வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. பணி இடத்துல உங்களுடன் வேலை செய்பவர்களுடைய ஒத்துழைப்பு இப்போது குரு பகவானுடைய சுப பார்வையால் முழுமையாக கிடைக்கப் போகின்றது. நெருங்கிய உறவினர்களிடம் இருந்த மனக்கசப்புகளும் குரு பகவானின் பார்வையால் அகன்று அவங்க கூட நெருக்கம் அதிகரிக்கப் போகின்றது. உங்களுடைய குடும்பத்தில் இழந்த நிம்மதியும் திரும்ப போகின்றது. எப்போதும் எதையாவது சிந்தித்தபடி நீங்கள் இருப்பீர்கள். நடைமுறையில் யதார்த்தமாக இருப்பீங்க. எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் தான் மீனராசியில் பிறந்த நீங்கள். அன்பான மனமும் பிறருக்கு உதவும் குணமும் கொண்டிருப்பீங்க. இனிமையாக பேசி காரியத்தை சாதிப்பீங்க. நடக்கப் போவதை முன்கூட்டியே அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தபடி செயல்படுவீங்க. அடிக்கடி முன்கோபத்தில் வார்த்தைகளை விட்டுட்டு பிறகு அதற்காக வருத்தம் தெரிவிப்பீங்க. கலைகளை கற்பதில் ஆர்வமுள்ளவர்களாக இருப்பீங்க. எப்பவுமே பரபரப்பாக இருப்பீங்க. மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. எதிரிகளை வெற்றி கொள்ளும் வல்லமை பெற்றிருப்பீங்க. மற்றவர்கள் தவறு செய்தால் தட்டி கேட்பீங்க. எப்போதும் நேர்மைக்கும் சத்தியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக நீங்கள் இருப்பீங்க. சுயமாக முன்னேற வேண்டும் என்று நினைத்து அதற்காக கடுமையாக உழைத்து முன்னேறுவீங்க. விதவிதமான ஆடைகளை அணிவதிலும் அடிக்கடி வாகனத்தை மாற்றுவதிலும் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீங்க. எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்று விரும்புவீங்க. உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தேவை என்று வந்துவிட்டால் உடனே தயங்காமல் உதவி செய்வீங்க. மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயம் அமைய பெற்றிருப்பீங்க. 33 வயதுக்கு பிறகு அமோகமான வாழ்க்கை உங்களுக்கு இருக்கின்றது. மற்றவர்கள் செய்த உதவியை மறக்காமல் அவங்களுக்காக உதவி செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருந்து கொண்டே இருப்பீங்க. அந்த உதவி மிக பெரும் ஒரு உதவியாக அந்த நபருக்கு இருக்க போகின்றது. ஆடம்பரமாக செலவு செய்வீங்க. எப்பவுமே உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புவீங்க.
வெட்டி பேச்சு, வீண் பேச்சு, பொழுது கழிப்பது இப்படின்னா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படிப்பட்ட ஒரு நபரை கண்டாலும் விலகி ஓடி விடுவீங்க. உடல் நலனிலும் அக்கறை காட்டுபவர்களாக இருப்பீங்க. மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்ற வேண்டும் என்பதில் தீவிரமாக இருப்பீங்க. தேசாந்திரியாக ஊர் சுற்றுவதில் ஆர்வமுள்ளவர்களாக இருப்பீங்க. ஊர் சுற்றிய அனுபவங்களை புத்தகமாக வெளியிட்டு பணமும் புகழும் சம்பாதிப்பீங்க. பாரம்பரிய உணவு வகைகளை தேடி தேடி உண்பீங்க. உங்களுடைய ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55 வயது வரைக்கும், 33 வயதிலிருந்து 55 வயது வரைக்கும் சுகபோகங்களோட வாழ்வீங்க. உங்களால் முடியாதது எதுவுமே இல்லை, நினைத்தது நடக்கும். இந்த காலகட்டம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் உச்சத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டம் என்று உறுதியாக சொல்லலாம். மீனம் ராசியில் பிறந்த அரசனும் உண்டு, ஆண்டியும் உண்டு. மீனம் ராசியில் பிறந்த ஒருவர் அரசு துறையில் இருப்பாங்க, ஒருவர் தனியார் துறையில் இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஒருவர் மேலே இருப்பாங்க, ஒருவர் கீழே இருப்பாங்க. அதில் பாதாளத்தில் ஒருவர், உச்சியில் ஒருவர் அப்படின்ட்டு மீனம் ராசியில் பிறந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பீங்க. பொதுவாகவே அனுசரித்து போகக்கூடிய அமைப்பு உங்ககிட்ட இருக்கின்றது. எளிதில் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காம கருணை கனிவு நிறைந்தவர்களாக இருப்பீங்க. கற்றவருக்கும் மற்றவருக்கும் நல்லவர்களாக இருப்பீங்க. ஈடுபடும் எதிலும் வெற்றி ஒன்றையே பெறுவீங்க. பெரியோர்களை மதிப்பீங்க. செலவாளியாக இருப்பீங்க. ஈகை குணம் அதிகமாக இருக்கும். தன்னம்பிக்கை அதிகம் இருக்கும். சமயத்துக்கு தகுந்த மாதிரி வளைந்து கொடுக்கக்கூடிய மனோபாவம் இருக்கும். நீதி நேர்மை தவறாது நடந்து கொள்வீங்க. குறுக்கு வழி போகிறது உங்களுக்கு பிடிக்காது. விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். கண்டிக்கவோ அதாவது தண்டிக்கவும் தயங்க மாட்டீங்க, கண்டிக்கவும் தயங்க மாட்டீங்க. குறிப்பாக குடும்பத்தில் உள்ளவங்களை நீங்கள் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வீங்க. தங்களுடைய லட்சியங்களை மாற்றிக்கொண்டே இருந்தாலும் அந்த லட்சியங்கள் எல்லாம் உயர்ந்தவையாகத்தான் இருக்கும். வெகு சீக்கிரமாகவே மற்றவர்களுடைய மனதை கவருபவர்களாக இருப்பீங்க. ஏதாவது ஒரு கலையில் சிறப்புமிக்க பண்டிதராய் மாறுவீங்க. பிறரை எளிதில் நம்பிவிடுவீங்க. ஆனால் அடிக்கடி ஏமாறினாலும் இந்த குணம் மட்டும் மாறுவதே இல்லை. எதிரிகளையும் நேசிக்கக்கூடிய இளைய மனம் படைத்தவர்கள் நீங்கள். பெரும்பாலும் பணத்தட்டுப்பாடு அப்படின்றதே உங்களுக்கு இருக்காது. கௌரவமான வாழ்க்கை அமையும். இல்லற வாழ்க்கை இனிக்கும். எத்தகைய துன்பம் துயரம் வந்தாலும் பணம் கஷ்டம் உங்களுக்கு பெருசாக வராது. பண கஷ்டம் வந்தாலும் உங்களுடைய முயற்சியால், உங்களுடைய திறமையால் அதை எளிதில் நீங்கள் நிச்சயம் சரி செய்து கொள்வீர்கள் என்று சொல்ல வேண்டும். மீன ராசிக்கும் ஆலமரத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கின்றது. அது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மரங்கள்லேயே ஆலமரம் புத்தருக்கு போதி மரம், இந்துக்களுக்கு கோவில் மரம், ஜைனர்களுக்கு கேவலா மரமாகவும் திகழ்கின்றது. இம்மரத்தின் அடியில் தவம் இருப்பவர்களுக்கு ஞானம் பெற்று தருவதில் ஆலமரத்துக்கு தனி மகிமையே இருக்கின்றது. கோவில் மடாதிபதிகள் கையில் வைத்திருக்கும் தண்டும் ஆலமரத்தில் இருந்தே செய்யப்பட்டது. இந்து சமுதாய மக்கள் ஆலமரத்தை சுற்றி வரும் பழக்கம் இன்னைய வரைக்கும் இருக்கின்றது. மனிதன் ஆலமரத்தடியில் தங்கினா அமைதி கிடைக்கும். ஆலமரம் மீனராசியில் பிறந்த உங்களுக்கும் வியாழக்கிழமையில் பிறந்தவங்களுக்கும் பிப்ரவரி 19 முதல் மார்ச் 20 வரை பிறந்தவங்களுக்கும் மிக பெரும் நன்மையை தரக்கூடிய ஒரு மரம்னே சொல்லலாம். மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2 வகையான குணங்கள் இருக்கின்றது. ஒன்று, அனைவருடனும் கோபித்து கொள்ளக்கூடிய குணம், அனைவருடனும் நன்றாக பழகக்கூடிய குணம். இந்த 2மே இருக்கின்றது. உங்களுக்கும் ஆலமரத்திற்கும் தொடர்பு இருக்கின்றது. நீங்கள் ஆலமரத்து அடியில் நின்றாலோ அல்லது ஆலமரத்தின் நிழலில் சற்று நேரம் உட்கார்ந்திருந்தாலோ உறங்கினாலோ மிக பெரும் அளவில் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றதும் விஞ்ஞான ரீதியாக பூர்வமாகி இருக்கின்றதாம். அதாவது 9வது இடமான பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியாக செவ்வாய் வருவதால் தந்தையை முன் உதாரணமாக கொண்டு நீங்கள் முன்னேற பார்ப்பீங்க. அப்பாவை பார்த்தாலும் பின்பற்றினாலும் வித்தியாசமாகத்தான் முயற்சி செய்து முன்னேறுவீங்க. தந்தைக்கு தம் மேலே இன்னும் கொஞ்சம் அக்கறை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நினைப்பீங்க. 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்துக்கு உங்களுடைய ராசி அதிபதியான குருவே இருப்பதால் உங்களின் பலரும் சுயதொழில் செய்யவே விரும்புவீங்க. நீதி, கணக்கு தணிக்கை, வங்கி, பதிப்பகம் போன்ற துறைகளில் பேரும் புகழுடனும் இருப்பீங்க. எத்தனை பணம் வந்தாலும் எடுத்த காரியத்தை முடிச்சுட்டே அடுத்த வேலையை பார்ப்பீங்க. மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தாலும் சில சமயங்களில் ஏகப்பட்ட கஷ்டங்களையும் அனுபவிப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு நேரத்தில்
பணம் இல்லாமல் அவதிப்படக்கூடிய ஒரு நிலையில நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் தெய்வ வழிபாடுதான். கடலும் நீரும் அதை சார்ந்த பகுதிகளையுமே உங்களுடைய மீனம் ராசி குறிக்கின்றது. உலகின் ஆதாரமும் நீர்தான். உலகினுடைய முதல் உயிரும் மீன்தான். கடல், ஆறு, நதி என்று எல்லாவற்றுக்கும் அடிப்படையும் நீர்தான். நீர் பரவி இருக்கக்கூடிய பரப்புக்கு ஏற்றவாறு வெவ்வேறு பெயர்கள் தான் இருக்கின்றது. ஆனால் அனைத்து இடங்களிலும் நீரே இருக்கின்றது. பஞ்சபூதங்களில் நீரின் தத்துவத்தை சொல்லக்கூடிய கோவிலுக்கு செல்லும்போது மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிக பெரும் நன்மை ஏற்படும் என்று சொல்லியே ஆகணும். அப்படி நீர் தத்துவத்தை உணர்த்துவதும் பஞ்சபூதங்களில் நீருக்கு உரிய தலமாக விளங்குவதும் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம்தான். இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். கருவறையிலேயே நீர் ஏறும் இறங்கும். இந்த தல அம்பாள் சகல உலகையும் ஆள்வதால் அகிலாண்டேஸ்வரி எனும் திருப்பெயரோடு அருள்பாலிக்கிறாள். மீனராசியில் பிறந்த நீங்கள் திருச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரரை வணங்கினால் உங்களுக்கு மிக பெரும் அளவில் நன்மை கிடைக்கும். பணம் சேரவில்லையே என்று மன வருத்தத்தோடு பல கவலைகளோடு இருந்த உங்களுக்கு பண வருவாய் அமோகமாக இருக்கும். பணத்தை சேமிக்கக்கூடிய ஒரு வழியும் உங்களை தேடி வரும். ராஜபோக சுகபோக செல்வ செழிப்போடு ஒரு அருமையான வாழ்க்கையை மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் வாழ வேண்டும். எதிலும் வெற்றியே கிடைக்க வேண்டும். செல்லும் இடமெல்லாம் சிறப்பு பேரோடும் புகழோடும் அருமையான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ வேண்டும். இப்படி உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு மூல ஆதாரத்திற்கும் இந்த பகவான், இந்த அகிலாண்டேஸ்வரி உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. இந்த திருத்தலத்திற்கு ஒரு முறை சென்று வந்தால் உங்களுடைய வாழ்வில் மாற்றம் பிறக்கும். லட்சியங்கள் நிறைவேறும். தடை தாமதங்கள் அனைத்தும் விலகி முன்னேற்றம் காணலாம் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.